ஜெய் சாயிராம். சில பேர் நம் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க மட்டும்தான் வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அமைதியாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நபர் நம் வாழ்க்கையில் வந்து அவர்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கலாம். இதை புரிந்து கொண்டாலே போதும், நடப்பது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாகவே புரியும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, ஏமாந்து கொண்டே இருக்கிறோமே, ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று தவிக்கிறாயா? மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாயா? கவலையே படாதே என் பிரியமே. உன்னை தூக்கி போட்டவர்களுக்கு உன் அருமையை நான் புரிய வைப்பேன். உன்னுடைய அருமையை புரிய வைத்து ஏன் உன்னை விட்டு சென்றோம் என்று அவர்களே வருந்தும் அளவிற்கு அந்த நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்காகவே உருவாக்குவேன். எனவே கவலைப்படாதே. விட்டு போகிறவர்களுக்காக எப்பொழுதும் வருத்தப்படாதே. அவர்கள் விட்டு சென்ற அனுபவ பாடங்களுக்காக நன்றி சொல்ல கற்றுக்கொள். நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். ஒவ்வொரு முடிவுமே ஒரு புதிய ஆரம்பத்திற்கான அழைப்பு என்பதை புரிந்து நடந்து கொள். கடந்த காலத்தின் வழியை ஒரு முடிவாக பார்க்காதே என் பிரியமே. அதை ஒரு முடிவாக எண்ணி விடாதே. அது எப்பொழுதும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான அறிகுறி என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னுடைய கடந்த காலம் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானம் செய்யாது. கடந்த கால உணர்வுகளால், கடந்த கால உறவுகளால் ஏற்பட்ட சில காயங்கள் எதிர்காலத்தில் யார் மீது அன்பு செலுத்தவோ, யார் மீதும் நம்பிக்கை வைக்கவோ உனக்கு பயப்பட வைக்கும். ஆனால் உன்னுடைய கடந்த கால அனுபவங்கள் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய அவசியமே இல்லை. புதிய வாய்ப்புக்காக தாராளமாக காத்திருக்கலாம் என்று காத்திருக்க பழகு. புதிய ஆரோக்கியமான உறவுகளையும் உருவாக்க பழகு. ஆம் என் பிரியமே, எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டு தவித்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய எதிர்காலத்தை நான் உனக்காகவே உருவாக்குவேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உன் வாழ்வை மாற்றும் அற்புதமான மாற்றத்தை நான் உனக்காகவே ஏற்படுத்தப் போகிறேன். உன்னை தூக்கி போட்டவர்கள், உன்னை வெறுத்து சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்களே மனம் வருந்தி மீண்டும் உன்னிடம் தேடி வரும் நேரமும் காலமும் நெருங்கியிருக்கிறது. உன்னுடைய அருமையை நானே அவர்களுக்கு புரிய வைப்பேன். உன் வாழ்வை மாற்றும், நிச்சயமாக அந்த வாழ்வை மாற்றும் அற்புதத்தை நான் உனக்காகவே நடத்தி காட்டுவேன். இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்பொழுதுமே வாழ்வு ஏன் கஷ்டமாக இருக்கிறது, எதை செய்ய முயன்றாலும் தோல்வியை மட்டும்தான் நான் அடைந்து கொண்டிருக்கிறேன், எதுவுமே எனக்கு சாதகமாக நடக்கவில்லை, எதிராகவே நடந்து கொண்டிருக்கிறதே, அதிகமாக ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஏமாற்றத்தை மட்டுமே நான் சந்தித்து கொண்டிருக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டே இருப்பான். அவனின் நண்பன் மிக மிக நேர்மையாக வாழ்பவன். அவன் எப்பொழுதுமே ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பான். அவன் நண்பனை பார்த்து, நீ உன்னுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்த வேண்டும். உன் மனதில் நல்ல எண்ணங்கள் விதைத்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் காணும் என்று அறிவுரை சொல்லுவான். ஆனால் முதலாவது நண்பனோ கேட்டுக்கொள்ளாமல், என்ன சிந்தனை, என்ன வாழ்க்கை, எனக்கு எல்லாம் முடிந்து போனது என்று எதிர்மறையாகவே சொல்லுவான். ஒரு நாள்
இரண்டாவது நண்பன் முதலாவது நண்பனிடம் சொன்னான், நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கை குறித்து புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். உன் மனதை மாற்ற ஒரு சோதனை வேண்டுமானால் செய்யலாம். நீ அதை பின்பற்றினால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வித்தியாசம் வருவதை உணர்வாய் என்று கூறினான். அதற்கு முதலாவது நண்பன் சலிப்போடு, சொல்லு, செய்துதான் பார்க்கலாம் என்றான். உடனே இரண்டாவது நண்பன் ஒரு தட்டில் 3 விதை மூட்டைகளை வைத்து வந்தான். முதல் மூட்டையில் கோதுமை விதைகள் இருந்தது. இரண்டாவது மூட்டையில் முளைகள் ஏற்படாத பழைய விதைகள் இருந்தது. மூன்றாவது மூட்டையில் கரைக்கப்பட்ட முளைகள் இருந்தன. இந்த 3 விதைகளை உன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள 3 பகுதிகளில் விதை. நீயே அதனை வளர்த்து பார்த்து முடிவை சொல்லு என்று கூறினான். ஏற்கனவே நம்பிக்கை இல்லாவிட்டாலும் தனது நண்பனுடைய ஆசையை மதித்து விதைகளை விதைத்தான் முதலாவது நண்பன். கோதுமை விதைகள் விரைவாக முளைக்க ஆரம்பித்தது. அது அழகாக தழைத்தும் தலைத்தன. தங்க நிறத்தில் கோதுமைகள் விளையவும் செய்தது. நிலத்தையே கெடுத்துவிட்டது இரண்டாவது மூட்டையில் இருந்த கரையப்பட்ட விதைகள். பசுமையான பகுதிகளுக்கு பரவி நிலத்தை அழிக்கவும் துவங்கியது. 1 மாதத்திற்கு பிறகு அதை பார்த்து கேட்டான், உன் நிலத்தில் என்ன நிகழ்ந்தது என்று. அவன் கோதுமை பகுதியை சுட்டிக்காட்டி, இதோ இந்த இடத்தில் நான் நல்ல மகசூலை பெற்றுவிட்டேன். பழைய விதைகளை காட்டி, இந்த இடத்தில் என்ன செய்தாலும் பயனே இல்லை என்றும், கரையப்பட்ட விதைகளை காட்டி, இங்கே முளைகள் மற்ற இடத்தையும் கெடுக்க துவங்கிவிட்டது. நான் அவற்றை அகற்றிய பிறகே நிலம் சுத்தமானது என்றான். அப்பொழுது இரண்டாவது நண்பன் சிரித்தபடி, உன்னுடைய மனமும் இதே போலத்தான். நீ நல்ல சிந்தனைகளை விதைத்தால் அது உன்னுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றும். பழைய எண்ணங்களை பிடித்து வைத்திருந்தால் அது பயனற்றதாகவே இருக்கும். ஆனால் எதிர்மறை சிந்தனைகள் உன் மனதையே ஆக்கிரமித்து உன்னை அழித்துவிடும். நீ எதை வளர்த்து பார்க்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையாக இருக்கும் என்று கூறினான். இப்பொழுது உண்மையை புரிந்து கொண்டான் முதலாவது நண்பன். அவனுடைய தோல்விக்கும் ஏமாற்றத்திற்கும் காரணம் அவனுடைய எதிர்மறை சிந்தனைகளே என்று தெரிந்தது அவனுக்கு. அந்த நாளிலிருந்து தினமும் தன் சிந்தனைகளை மாற்றத் துவங்கினான். சில மாதங்களில் வாழ்க்கை முழுமையாக மாறியது. அவனின் தோல்வியெல்லாம் வெற்றியாக மாறியது. அவன் மனதிலிருந்த சோம்பலான எண்ணங்கள் தெளிந்தன. மகிழ்ச்சியான வாழ்க்கை அவனுக்கு கிடைத்தது. இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது, நடந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படாமல், ஏமாந்து போனதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல், அதை பற்றி சிந்தனையிலேயே வாழ்க்கையை வீணடிக்காமல், நேர்மறை எண்ணங்களோடு முடிந்து போனதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு இருந்தால், நடந்து முடிந்தது ஏதோ ஒரு காரணத்திற்காக நடந்தது என்ற நேர்மறை சிந்தனையோடு இருந்தால், இனி நிகழப்போவது எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கலாம். நிச்சயமாக நமக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். எது நடந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அதீத அன்பு வைத்த ஒரு சிலரால் நீ புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்தால், புறக்கணித்து விட்டார்களே என்று நீ தவித்தால், அந்த நிலையில் உன்னை நீயே நேசிக்கவும் உன்னுடைய தேவைகளுக்கு மட்டுமே முன்னுரை அளிக்கவும் கற்றுக்கொள்வதே மிக மிக முக்கியம். ஆம் என் பிரியமே, அதுதான் முக்கியம். உன்னை நீயே கவனித்துக் கொள்வது உன்னுடைய காயங்களை ஆற்றவும் எதிர்காலத்திற்கு உன்னை தயார்படுத்தி கொள்ளவும் உதவும். எனவே என் பிரியமே,
அடுத்தவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொண்டு வாழாமல் உனக்கு பிடித்தபடி வாழ்வதுதான் மிக சிறந்த வாழ்வு. உனக்கு பிடித்தபடி வாழ்வதுதான் மிக சிறந்தது. உண்மையில் அதுதான் மகிழ்ச்சிகரமான வாழ்வு. நீ எதை கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திருப்பிக் கொடுக்கப்படும். நல்லதை கொடு, நல்லதே கிடைக்கும் எப்பொழுதும். இதுதான் வாழ்க்கையின் மாற்ற முடியாத நியதி என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே என் பிரியமே. பிறருக்கு கொடுப்பதற்கு பணக்காரனாக இருக்க வேண்டும் என்பதோ, பணக்காரனாகும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதோ அவசியமே இல்லை. பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணத்திற்கு கால நேரமோ, ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் என்ற பாகுபாடோ கிடையவே கிடையாது. நீ செய்கின்ற எந்த உதவியும் வீணாவதே இல்லை. பிறருக்கு செய்யும் உண்மையும் பயன் தராத எதிர்பார்ப்பில்லாத உதவிதான் மனித உறவுகளை உன்னத நிலைக்கு உயர்த்தி செல்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள். என் அன்பு பிரியமே, நன்றியுள்ள ஆத்மாக்களுக்குத்தான் இறைவன் மேலும் மேலும் வெகுமதிகளை அளித்து கொண்டே இருப்பான். இதை புரிந்து நடந்து கொள் என் பிரியமே. ஓர் உறவு முறிந்ததற்காகவோ அல்லது சிலர் செய்த நம்பிக்கை துரோகத்திற்காகவோ வருத்தமே படாதே. ஏமாற்றப்பட்டதால் வருத்தமே படாதே. உடைந்த கண்ணாடிகளை மீண்டும் ஒட்ட முடியாதுதான், சரியான விஷயம்தான். ஆனால் புதிய கண்ணாடிகளை வாங்கிக் கொள்ள உன்னால் முடியும் தானே. ஓர் உறவு முடிவுக்கு வந்தாலும் புதிய உறவுக்குள்ளும் புதிய வாய்ப்புகளுக்குள்ளும் எப்பொழுதும் இடம் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம் என் பிரியமே. உறவுகள் தரும் பிரிவுகளும் ஏமாற்றங்களும் உனக்கு வலியை தரலாம், தந்தேதான் ஆக வேண்டும். ஆனால் சிலர் நம் வாழ்வில் நமக்கான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வருகிறார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதே. எல்லோரும் உன்னோடு சேர்ந்து வாழ வருவதில்லை என்பதுதான் யதார்த்தம். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம்தான். அது உன்னை மேலும் வலிமையாக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படு. நம்பியவர்களுக்கு மட்டும் துரோகத்தை மட்டும் செய்து விடாது இரு என் பிரியமே. நம்பிக்கை ஒரு முறை உடைந்து விட்டால் அதை மீண்டும் முழுமையாக சீரமைப்பது மிக மிக கடினம். நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவது என்பது சவாலான விஷயம். ஆனால் அது சாத்தியமற்றது என்று அர்த்தமே கிடையாது. உனக்கு கிடைத்த காயங்களுக்கு மற்றவர்களை குறை சொல்ல நினைக்காதே. அது உன்னை நீயே பலவீனப்படுத்துவதற்கு சமம். ஒருவரால் காயப்பட்டவர்கள் அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை தவிர்த்துவிட்டு உன் மீது கவனம் செலுத்துவதுதான் மிக மிக நல்லது. உனக்கு துரோகம் செய்தவர்களை, ஏமாற்றியவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய கோபமும் வலியும் தான் அதிகமாகுமே தவிர, அதற்கு பதிலாக அந்த வலியிலிருந்து நீ எப்படி மீண்டு வரப்போகிறாய் என்பென்று சிந்திப்பதுதான், அந்த சிந்தனையை செய்வதுதான் உன்னை பலப்படுத்தும். உன்னுடைய மகிழ்ச்சிக்கான திறவுகோல் மற்றவர்களிடம் இல்லை, அது உன்னிடம்தான் இருக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள். எப்பொழுதுமே உறவுகளையே உன்னுடைய மகிழ்ச்சியின் அடிப்படையாக கொண்டிருக்காதே என் பிரியமே. அதுதான் மகிழ்ச்சியின் அடிப்படை என்று எண்ணி விடாதே. சுய மகிழ்ச்சி எவ்வளவு முக்கியம் என்பதையும் உணர கற்றுக்கொள். உன்னை நேசிக்காத ஒருவரை நேசிப்பதை விட உன்னை நீயே நேசிக்க பழகு. யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் காத்திராமல் நீயே நேசிப்பது அவசியம். அதுதான் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூட. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேனே. பின் தேவையில்லாமல் வருத்தப்படுவதோ கோவப்படுவதோ, மனதை தவியால் தவிக்க விட்டு செல்வதோ, கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பதோ தேவையில்லாத செயல் என்பது ஏன் உனக்கு புரியவே இல்லை?
நான் உனக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை ஏற்க மறுக்கிறாய். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே? அப்படி என்றால் அமைதியாக இரு. நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக நான் அடைய வைப்பேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகிறேன். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு வேண்டவே வேண்டாம் என் பிரியமே. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வாழ்வில் வந்து போகும் பெரும்பாலான வழிகள் ஒரு தற்காலிக நிலைதான் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாமல் இருக்க கற்றுக்கொள். எப்பொழுதுமே மறந்து விடாதே, உன்னுடைய காயங்கள் உன்னுடைய கதையின் ஒரு பகுதிதானே தவிர அதுவே உன்னுடைய கதையின் முடிவல்ல, உன்னுடைய வாழ்வின் முடிவல்ல என்பதை புரிந்து நடந்து கொள். எந்த காயங்களும் உன்னை வரையறுக்காது என் பிரியமே. அவை உன்னுடைய பயணத்தின் ஒரு மைல் கல் மட்டும்தான். ஒரு மைல் கல் மட்டும்தான் அந்த வழி. கஷ்டங்கள் நிறைந்த உறவுகளிலிருந்து வெளியேற தயங்கி விடாதே என் பிரியமே. சில நேரங்களில் நீ விலகி செல்வதுதான் உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள சிறந்த வழி என்பதை புரிந்து நடந்து கொள். அதிலிருந்து விலகுவதே உன்னுடைய மன ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஆம் என் பிரியமே, உனக்காக இல்லாத ஓரிடத்தில் உன்னுடைய இருப்பை நிரூபிக்க முயற்சிக்காதே என் பிரியமே. நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுதுமே மனதை நிதானமாக வைத்திருக்கொள். தேவையில்லாததை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. யாருக்கும் நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னுடைய மதிப்பை யார் புரிந்து கொள்கிறார்களோ, புரிந்து கொள்ளும் அந்த உறவையோ நட்பையோ தேடி கண்டுபிடி. துரோகம் என்பது உனக்கான ஒரு பாடம், ஏமாற்றம் என்பது உனக்கான ஒரு பாடம் என்பதை புரிந்து நடந்து கொள். உன்னோடு இருக்கும் யாரெல்லாம் நம்ப தகுதியானவர், நம்ப தகுந்தவர் என்பதை கற்றுக் கொடுக்கிறது அந்த துரோகமும் ஏமாற்றமும். ஆம் என் பிரியமே, உனக்கு நெருக்கமான ஒருவர் உனக்கு செய்த துரோகமும் ஏமாற்றமும் அடுத்த முறை ஒரு புதிய உறவில் நுழையும் பொழுது அந்த நபரின் நம்பகத்தன்மையை கவனமாக ஆராய்வதற்கு உனக்கு கற்றுக் கொடுக்கும். எனவே ஆராய கற்றுக்கொள். மழை பெய்தால் மட்டுமே வானவில் தோன்றும். வாழ்க்கையில் சில கஷ்டங்களுக்கு பிறகுதான் நல்ல காலம் வரும். வலிகள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை, கஷ்டங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லை. வாழ்க்கை ஒரு புதிர் போன்றது. இழந்த துண்டுகள் கூட முழுமையான படத்தை உருவாக்க முடியும். உறவுகளால் ஏற்பட்ட இழப்புகள் உனக்கு அர்த்தமற்றதாக தோன்றலாம் என் பிரியமே. ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கை புதிரின் ஒரு முக்கியமான பகுதி என்பதை மறந்துவிடாதே. அதுதான் உன்னை முழுமடைய செய்யும், முழுமையடைய செய்யும். எனவே எதற்காகவும் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. தேவையில்லாமல் வருத்தமே படாதே. வாழ்வில் அனைத்தையும் இழந்து விட்டோம் என்று நீ நினைக்கும் தருவாயில் ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். எதிர்காலம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று இருந்தால்தான் மனதில் நிம்மதி நிச்சயமாக நிலை கொள்ளும். கஷ்டங்கள் இல்லாதவன் மனிதனே இல்லை. அந்த கஷ்டத்தை சகித்து கொண்டு வாழ தெரியாதவன் மனிதனாக இருப்பதற்கு சாத்திய கூறுகளே இல்லை என் குழந்தையே. எல்லாம் நம்மிடம் இருக்கிறது என்பதை மனதில் உறுதியாக பதிய வைத்துக்கொள். நம் உடம்பில் நோய் இல்லை, நம் வாழ்வில் செல்வங்கள் அதிகமாக இருக்கிறது என்று நேர்மறை சிந்தனையோடு நம் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆனந்தமும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறதே என்று சந்தோஷமாக இரு.
அந்த எண்ணமே உன்னை செல்வ செழிப்பாக வாழ வைக்கும். நோயில்லாத வாழ்வை நிரம்பாக பெற்றுக்கொள்ளும். எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நேர்மறையாக நினைக்க கற்றுக்கொள், நேர்மறையாக எண்ண கற்றுக்கொள், நேர்மறையாக பேச கற்றுக்கொள், நேர்மறையாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்வும் நேர்மறையாகவே இருக்கும். சந்தோஷமாக மனமகிழ்ச்சியான வாழ்வாகவே நிரம்பி இருக்கும். ஒன்று தெரியுமா என் பிள்ளையே? ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும். ஆனால் ஒரே ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும், அனுபவிக்க முடியும். முயன்றுதான் பாரேன். இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்வை வென்றே காட்டிவிடலாம். யாராவது போதனை செய்யும் பொழுது கற்றுக்கொள்ளாத பாடத்தை நீ சாதிக்கும் போது மிக சுலபமாகவே கற்றுக்கொள்கிறாய். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். இல்லாத ஒன்றை நினைத்து ஏங்குவதற்கு பெயர்தான் கனவு. ஏங்குவது கிடைத்த பிறகும் மீண்டும் வேறு எதற்காவது ஏங்க துவங்குவது நிஜம்தான். அவமானங்களை நினைத்து பயம் கொள்ளாதே. நிறைவான வாழ்விற்கு அந்த அவமானம்தான் மிகப்பெரிய ஊன்றுகோலாகவே இருக்கும். இதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். அவமானங்களை நாம் அவமானப்பட்டு விட்டோமே, ஏளனமாக பார்க்கப்பட்டு விட்டோமே, இனி என்ன செய்வது, நம் வாழ்வே அவ்வளவுதான் என்று எதிர்மறையாக உன் மனதை கொண்டு செல்லாதே. எது நடந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், அவருடைய மேற்பார்வையில்தான் எல்லாம் நடக்கிறது, எல்லாம் என் வாழ்வின் இன்பத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும், நிறைவான வாழ்வாகவே இருக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் மண்டியிடுவதே இல்லை. நம்பிக்கையோடு முயன்று பார். நீ நினைக்காது நடக்காது என்று நினைத்த காரியம் கூட உன்மக்காக வந்து சேரும். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள். அந்த கதவு உனக்காகவே எப்பொழுதும் திறந்திருக்கும் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நம்பிக்கை வைத்தால் காத்திரு. அன்பு இருந்தால் ஆசையோடு காத்திரு. வழி தாங்கும் இதயம் இருந்தால் வாழ்ந்து காட்டு. போராட்டமாக வாழ்க்கையாக இருக்கிறதே என்று மட்டும் உன் மனதை நோகடித்துக் கொள்ளாதே. போராட்டம் நிறைந்தால்தான் அது வாழ்வாகவே இருக்கும். போராட்டமில்லாத வாழ்வு வாழ்க்கையாகவே இருக்காது, சுவாரஸ்யமாகவும் இருக்கவே இருக்காது. அவர்களே இந்த சாயியின் உண்மையான பிள்ளைகள், சாயியின் அன்புக்கு பாத்திரமானவர்கள். எப்பொழுதும் வாய்மையை கடைப்பிடிக்க வேண்டும். நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றுவேன். உன் ஆசைகள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்கள் அனைத்தும் உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். இதுவும் கடந்து போகும், இந்த நிலையும் மாறும், மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் எதுவுமே தவறாக நடந்துவிட நான் விட்டுவிட மாட்டேன். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும், இதுவும் கடந்து போகும். இது உன் சாயி தேவாவின் தெய்வ தீர்ப்புதான். இவர்கள்தான் உன் வாழ்வில் வர வேண்டும். உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எவ்வளவு வசதியாக நீ வாழ்கிறாய் என்பதல்ல உன் வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறாய் என்பதிலிருக்கு உன்னுடைய அழகிய வாழ்க்கை. ஒரு நல்ல விஷயத்திற்கு நாம் நினைக்கும் முன்
இல்லாத தடங்களெல்லாம் நாம் அதை செய்ய மேற்கொள்ளும் பொழுதுதான் வரும். அதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது என்பதை புரிந்து கொள். அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கும். அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன்னுடைய தவறு அல்ல. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதை தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணித்துக் கொண்டே இருக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது அல்ல. நீ நினைப்பது போல எதுவுமே நடக்காது. நீ ஆசைப்படுவது எதுவுமே நடக்காது. அனைத்துமே தீர்மானித்தபடிதான் நடக்கும். நான் காட்டிய வழியில் நீ பயணித்து கொண்டே இரு. உனக்கு சேர வேண்டியதை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் சர்வ நிச்சயமாக. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நான் இருக்கிறேன். உன்னுடைய கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்து நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்கு வருவது, கிடைப்பது, பெறுவது எல்லாமே மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். மகிழ்ச்சியானதாகவே முடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். மகத்தான காரியங்கள் நடைபெறுவதற்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையை எப்பொழுதும் சாயப்பா விட்டுவிடவே மாட்டேன். நீ விரும்பிய வாழ்வு, நீ விரும்பிய வேலை, இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அனைத்தும் உன்னை சேர்ந்து உன்னிடம் சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அதை உன்னிடம் கொடுப்பதற்காகவே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. உனக்கு வரவேண்டியது உன்னிடம் வந்தே தீரும். என் அன்பு குழந்தா, உன் வாழ்வில் யார் என்ன சதி செய்தாலும் இறுதியில் வெல்லப் போவது நீயாகத்தான் இருப்பாய். நீயாகத்தான் இருப்பாய். இன்னும் சில காலம் பொறுமையாக இரு. உன்னுடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தையும் நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவேன். உனக்காகவே நிறைவேற்றுவேன். நான் உன்னோடு இருக்கும் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எந்த ஒரு வீண் பயமோ வேதனையோ கலக்கமோ தேவையே இல்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் பயமும் குழப்பும்? நான் உன்னோடு இருக்கும் பொழுது சரியான நேரத்தில், உனக்கு தகுந்த நேரத்தில் அனைத்தும் உனக்கு கைகூடும் என்ற நம்பிக்கை என்ன மட்டுமே போதும். அனைத்தையுமே உன் வாழ்வில் நான் மாற்றி காட்டுகிறேன். இனி உன் வாழ்வில் இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளிலும் நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய். நானே கஷ்டப்படுகிறேன். மற்றவர்களுக்கு நான் எதற்காக தர வேண்டும்? எதற்காக கொடுக்க வேண்டும்? எப்படி தர முடியும்? இப்படி மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகளை தவிர்த்துவிட்டு பேசுவதை முதலில் இன்றோடு நிறுத்திவிடு. நான் இருக்கும் வரை கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு தரமாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எப்பொழுதுமே நான் நன்றாக இருக்கிறேன். மற்றவர்களுக்கு உதவுகிறேன். என்னால் முயன்றதை மற்றவர்களுக்கு தருகிறேன். நான் கண்டிப்பாக தருவேன், கண்டிப்பாக உதவுவேன். நான் நன்றாக இருக்கிறேன் என்று உன்னுடைய வார்த்தைகளை இப்படி மாற்றி பிரயோஜனப்படுத்திப்பார். இப்படி பேசிப்பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே நன்றாகவே இருக்கும். உன் வார்த்தைகளாலும் உன்னுடைய எண்ணங்களாலும். என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் குழந்தையே. பொறுமையாக இரு. அப்பா உனக்காக நான் இருக்கிறேன் நிழலாக. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்வு தலைகீழாக மாறப்போகிறது.
நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எனக்கு யாருமே மரியாதை கொடுக்கவே இல்லை. என் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவமே இல்லாமல் இருக்கிறதே என்று வருந்தாதே. காலம் அதற்கான பதிலை நிச்சயமாக ஒரு நாள் கொடுத்தே தீரும். பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கான காத்திருப்புக்கு நல்ல பலன் உனக்காகவே கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். நல்ல விஷயங்களையும் நீ எதற்காக வருத்தப்படுகிறாயோ அதற்கான தீர்வையும் உன் மனதிற்கு பிடித்தமான ஆலோசனைகளையும் நான் எப்பொழுதும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை உணர மறுக்கிறாய்.